Graduation of the college has been called to dates of the college upon the candidates who in the examination recently held for the purpose have been certified to be worthy of the same. I call the Madam Principal to give the welcome address and to read out the report. Honorable Chief Guest, esteemed members, today is a day of culmination and commencement. We gather in this hall of new journeys. Each robe you wear is a testament of years of dedication and build. To mark this pivotal moment, we are exceptionally privileged to have with us a distinguished scholar, a visionary administrator, and a true architect of academic excellence in our state's higher education system. It's my profound honor to introduce our chief guest for this convocation, Dr. R. Babu Janardhanam, Tiruvallur University, Serkad. Dr. Babu Janardhanam is a luminary in the fields of biotechnology. Really more than 50 years, the DKM College has provided quality and fundamental education, research to the downtrodden society of in and around Vellore area. This college really enhances institution and industry collaborations for giving and the entrepreneur culture to the students and graduates. எனது அருமை பட்டதாரி மாணவிகளே, அதுக்கு முன்னாடி most respected the secretary of DKM College, Maninathan ஐயா அவர்களே, respected President Dr. T. Sivakumar அவர்களே, respected Principal of DKM College, most respected Vinipriya Madam, Controller of Examination of DKM College, and respected HODs, especially Dr. T. Bharati, Department of Commerce, my dear sister Dr. J. Yamapriya, Department of Microbiology, Dr. Vidya, Department of Microbiology, Dr. Prabha, Department of Biochemistry. ஏன்னா மற்றவங்கெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லா ஹெச்ஓடிக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சும்மா இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தா ஒரு ரீச் ஆகாது இல்லையா? ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 1000 பெண் பட்டதாரிகளை பார்த்துட்டு இருக்கேன். ஒரே இடத்துல 1000 பெண் பட்டதாரிகள். நிஜமாவே பார்த்தீங்கன்னா அது 8வது உலக அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் என்ன செய்ய வந்தோம் குறிப்பார் பாரதி இல்லையா? அந்த மாதிரி ஒரு பட்டத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. இந்த பட்டம் வாங்கினது சாதாரண விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா நீங்கள் ஒரு பட்டதாரியாக ஆவறதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய பெற்றோர்கள் தான். ஸோ அதனால் என்னுடைய
முதல் அண்ட் பெரிய வணக்கம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு. ஏன்னா பெற்றோர்கள் இல்லைன்னா நம்மளால வந்து இந்த அளவுக்கு வர முடியாது. ஸோ எல்லா மேடையிலுமே நான் வந்து சொல்கிற ஒரே விஷயம், என்னை பற்றி சொல்லுவேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன், அதுவும் கலவை என்ற ஒரு சின்ன ஊர். என் தாய் தந்தையர் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு படிக்க தெரியாது, அப்பா 3வது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு I did UG Biochemistry, PG Biochemistry, PhD Biotechnology and PGDM in Environment Management. சொல்லினே போகலாம். I have visited more than 7 countries. அது இது மேடம் சொன்னாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள். I published more than 62 papers. அப்புறம் பார்த்தீங்கன்னா I guided more than 16 PhD scholars சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா என்னுடைய தாய் தந்தையர் தான். ஏன்னா நான் படிக்க வைக்காம மட்டும்தான் இருக்கணும். நான் பாட்டு ஏதோ விவசாயம் பண்ணிட்டு ஏற ஓட்டிட்டு அதனால தான் பார்த்துட்டு இருப்பேன் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கிராஜுவேட் ஆகிருக்கீங்கன்னா, ஒரு பட்டதாரி ஆகிருக்கீங்கன்னா, இது முழுக்க முழுக்க உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்காக பட்ட கஷ்டங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும் இல்லையா. எனது அருமை பட்டதாரி மாணவிகளே, பெண்மை அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஆற்றல், அறிவு, அடக்கம், அன்பு, தன்னம்பிக்கை, என்ன தைரியம், விடாமுயற்சி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் பெண்கள். இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பொருளாதாரம், இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யாரை நம்பியிருக்கு? பெண்களைத்தான் நம்பியிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருமந்திரம் எழுதிய திருமூலர் 63 நாயன்மார்கள் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெண் கொடியாக நடந்தது உலகே. இந்த உலகமே கொடி போன்ற பெண்களால் ஏங்கி செல்கிறது. பெண் இல்லையேல் அன்பேது, இன்பமேது, உலகேது, உயிரேது, எதுவுமே கிடையாதுன்றார். யாரு? திருமூல சித்தர். அப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் பட்டதாரிகளாக ஆகியிருப்பது, பட்டங்களை வாங்குவது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. கற்றல் நல்லது, கற்றல் நல்லதுதான். என்ன சொல்றாங்க? பிச்சை எடுத்தாவது படிடான்றான். நீங்க நினைக்கக்கூடாது பிச்சை எடுத்துன்னா ஐயோ அம்மா அப்படிலாம் பிச்சை, அந்த பிச்சை கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்க வாத்தியார்கிட்ட போய், அதாவது மேடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. சிலர் பார்த்தீங்கன்னா முரடராக இருப்பாங்க, சிலர் முசுடராக இருப்பாங்க, சிலர் அசடராக இருப்பாங்க. தெரியும் இல்லையா? முரடர், முசுடர், அசடர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று தெரியல, ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க கையில் காலையாவது வீழ்ந்து என்ன பண்ணோம்? பிச்சை எடுத்தாவது கற்றுக்கணும். அதான் அதனுடைய ஔவையாருடைய வார்த்தை. ஸோ அந்த கல்விக்கு அந்த காலம் எதுக்குள்ள ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்விக்கு அந்த காலத்திலே இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்லைங்களா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைன்னு சொல்லியிருக்கோம். ஆயிரமா கோடி கோடியா செல்வம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்க நகை ஏறிட்டே போகுது ரேட்டு இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15,000-16,000 ரூபா விற்குது. 1000 செல்வம் இருந்தாலும் அழியா செல்வம் எது? கல்வி ஒன்றே. நான் சொல்றது பெற்றோர்களுக்கு சொல்றேன். இங்கெல்லாம் இருக்கீங்க. இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, போய் தங்கத்தை வாங்குறாங்க, பிளாட்டை வாங்குறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை படிக்க வச்சிட்டீங்க இல்லையா, இன்னொரு பெண்ணை படிக்க வைங்க. உங்கள் முதலீடு எங்கே பண்ணுங்க? முதலீடு எல்லாமே பெண்களை படிக்க வைங்க. அதுதான் வந்து என்றும் அழியாத ஒரு நிலையான சொத்து. ஒரு பெண் படித்தா போதும், அந்த பரம்பரையே என்ன ஓஹோன்னு வளரும். அதான் சொல்கிறாங்க, கேளில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றைய அப்படின்னு. அதே மாதிரி தான் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவினான். அதாவது படிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்ல போனால் நான்லாம் வந்து +2 வரலும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். எப்பவுமே கிளாஸ் வெளியே நிற்க வச்சுருவாங்க, என்ன வெளியே நின்றுட்டு இருப்பேன்.
எனக்கு தமிழ் டீச்சர் இருக்காங்க, சகுந்தலா டீச்சர்னு. எனக்கு வந்து திருக்குறள் மனப்பாடமே தெரியாது. 10 திருக்குறள் படித்தா நான் உள்ளே வரணும். அது ஒரு கிளாஸ் டீச்சர் போட்டு விட்ருவோம். அவன் என்னை வந்து என்னை ஃபாலோ பண்ணியே இருப்பான், இவன் சொல்கிறானா இல்லையான்னு சொல்லி தான் நின்றுட்டு இருப்பேன். ஆனால் +2க்கு அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து என்னுடைய படிப்பு தான் இங்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு கண்ட்ரோலர் ஆக்கி நிற்க வச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிங்கன்னா நல்ல நிலைமைக்கு வரலாம். இங்கே பார்க்குறேன் ரொம்ப பிளாக் தான் இருக்குது. அதாவது யூஜி கிராஜுவேட்ஸ் தான் அதிகமாக இருக்கீங்க, பிஜி வந்து அதுக்கு இது குறைவு தான் இல்லையா? உயர்கல்வி கம்மியாக இருக்கு. மேடம் கிட்டத்தட்ட மூச்சு பிடிச்சி ஒரு 30 நிமிஷம் படித்தாங்க. நம்ம காலேஜ் ரிப்போர்ட்டை பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு கல்லூரி ப்ரொவைடு இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேடம் சொன்னாங்க சாவித்திரிபாய் பூலே ரிசர்ச் ஃபண்டிங் ஏஜென்சி தராங்க. சாவித்திரிபாய் பூலே யாருன்னு தெரியுமா? சாவித்திரிபாய் பூலே யாருன்னு பார்த்தீங்கன்னா 1848 நம் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலே. 9 ஸ்டூடெண்ட்டை வச்சு அவங்க ஸ்கூல் ஆரம்பித்தாங்க பூனேல 1948. அந்த ஸ்கூல் நடத்தும் போது அவங்களால நடத்த முடியல. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் மக்கள் பெரிய பெரிய அந்த ஜாதியில் பெரிய ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களாம் படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது சேத்த வாரி அடிக்கிறது, சாணியை வாரி அடிக்கிறது, மலத்தை வாரி அடிக்கிறது. யார்? சாவித்திரிபாய் பூலே ஸ்கூல் போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு பழைய புடவை கட்டிட்டு போவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதை கழட்டி போட்டுன்னு அப்புறம் மாற்றிட்டு புது புடவை கட்டிப்பாங்க. ஸோ அப்படிலாம் வந்து படிப்புக்காக கல்விக்காக பாடுபட்டவர் தான் சாவித்திரிபாய் பூலே. ஸோ 2015 பூனே யூனிவர்சிட்டியை அவங்க பேரில் மாற்றினாங்க. என்னென்னு? சாவித்திரிபாய் பூலேன்ற பேரில் நம்ம இந்திய அரசாங்கம் மாற்றியது. கூட அவங்க ஹஸ்பண்டு ஜோதிராவ் பூலே 2 பேருமா சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க, கல்விக்காக நம்ம நாட்டில் பாடுபட்டாங்க. அதே மாதிரி வீரமங்கை வேலுநாச்சி எல்லாருக்கும் தெரியும், சிவகங்கையில் ராணியாக இருந்தாங்க. தன் கணவர் இறந்த பிறகு என்ன பண்ணாங்க, தன் கணவரை கொன்ற ஆங்கிலேய படைகளை ஹைதர் அலி மூலமாக கூட்டு சேர்ந்து அந்த படையை அழித்து 8 ஆண்டுகள் ராணியாக இருந்தாங்க. எப்போ அவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1730. இதெல்லாம் பெண்கள் பற்றி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அப்பவே பெண்கள் வீரத்துக்கு வித்திட்டவர்கள். வீரம்னா பெண்கள் தான் இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? எனது அருமை பட்டதாரி மாணவிகளே, அதாவது இந்த வீரன் சொன்னோம் பார்த்தீங்களா, வீரன் பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம கலித்தொகையில் கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள், கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள், முல்லை நிலம் மகளிர் தன்னால் வளர்க்கப்பட்ட காளையை எந்த ஒரு இளைஞன் தழுவதற்கு அஞ்சுகிறானோ அவனை இஜென்மத்தில் அல்ல மறு ஜென்மத்திலும் என்ன பண்ண மாட்டாலாம், திருமணம் செய்து கொள்ள மாட்டார். வீரத்திற்கு அடையாளமாக இருந்தவர்கள் நம் தமிழக பெண்கள். நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப வீரமாக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஏன்னா விஞ்ஞானிகளை, மெய்ஞானிகளை, தத்துவ ஞானிகளை உவர்ந்து உண்டாக்குவதுதான் பெண்கள் இல்லையா? வீரமோடு இருக்கணும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, எல்லாத்தையும் நான் சொல்கிறது தான், எல்லா கேஜெட் போனால் சொல்லுவேன், உயர்கல்வி ரிசர்ச் பண்ணுங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியோட பிஜியோட பிகாம் படித்தா போதும், பிஎஸ்சி படித்தா போதும் அப்படின்னு நிற்காம என்ன பண்ணோம், பிஜி பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், அதுக்கப்புறம் பிடிஎஃப் பண்ணணும். நிறைய பேர் அதில் நிறுத்துறீங்க. ஏன் என்னன்னு தெரியல, என்ன காரணம்? பேரண்ட்ஸும் அவங்க தான் படிக்க வைக்கணும். உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் தான் படிக்க வைக்கணும். ஒரு பெண் பிள்ளை ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண்ணாக இருந்து அவங்க பிஹெச்டி பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு என்ன தராங்க, நம்ம யூஜிசி வந்து இந்த சாவித்திரிபாய் பூலே ஃபெலோஷிப் தருது, 35,000 ரூபா மாதம். அது மட்டுமா, நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி இருக்குது. நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி இந்தியாவில் நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, சிஎஸ்ஐஆர், ஐசிஎம்ஆர், டிஆர்டிஓ இல்லையா?
நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். இன்சா ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா சிஎம்ஆர்டி கேள்விப்பட்டீங்களா, சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபண்ட் ஃபார் யாருக்கு, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. இந்தியாவிலே நம்ம தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு உயர்கல்வியில் ஜிஇஆர் சொல்லுவாங்க இல்லையா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51.4% நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஃபண்டிங் ஏஜென்சி எல்லாமே அவங்க கொடுக்கறதுனால தான். நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க. அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், பிஹெச்டி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் பிடிஎஃப் பண்ணலாம், போஸ்ட் டாக்டரேட்டு ஃபெல்லோஷிப்பு. ஸோ ஏதோ ஒரு டிகிரி வாங்கணுமா போனோமாலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. சரிங்களா? மேடம் படிக்கும்போது நிறைய சொன்னாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க, நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அதுபோல் நீங்களும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நிலைமைக்கு வரணும். அருமை பட்டதாரி மாணவிகளே, சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னா இந்த நம்ம பாரதி சொல்லியிருக்கிறாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதுமுன் பணியை போலே அப்படின்னு ஒரு வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும், முடிக்கணும். கண்டிப்பா அது நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அதை படிச்சே ஆகணும். நல்லதுதான் வேணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு உங்க பசங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நல்லவே எல்லாமே திண்ணிய நெஞ்சம் வேண்டும்ன்றாரு, ஒரு தைரியமான ஒரு நெஞ்சம். அதனால ஸோ நீங்கள் அந்த வரிகளெல்லாம் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பெற்றோருக்கு நான் சொல்கிறேன், இங்கே இருக்கீங்க இல்லையா, சிலர் நான் எல்லாரையும் கம்பேர் பண்ணுறாங்க நிறைய பேர். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், எல்லோருக்கும் ஒரே திறமை இருக்காது, ஆனால் எல்லோருக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த திறமை என்ன என்று நீங்கள் தான் என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வரணும். ஸோ லவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நல்லா முடியும், என்னால் முடியும்னு நினச்சாலே என்ன பண்ணலாம், நீங்கள் பெரிய இடத்துக்கு வந்துடலாம், எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஸோ சாதிக்க பிறந்தவர்கள் தான் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்காத பெண்களை பற்றி கோபி என்னன்னு சொல்லியிருக்காரு, படிக்காத பெண்கள், கல்வி இல்லாத கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலத்திற்கு சமமாக. கலர் நிலம் எதுவுமே விளையாது, எதுவுமே வராது. அதனால் கல்வி கற்றா மட்டும் போடாது, அந்த கல்வியை நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்தணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு லோக்கல்லேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இந்த லெவலில் இருக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய கல்வி தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இல்லையா? அது கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அந்த நிலைமை கிட்டத்தட்ட நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஐயா இங்கே ஒரு இளைஞர் உட்காந்துருப்பார் ஐயா, அவருடைய அந்த வேகம், விவேகம், அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்குலாம் ஒரு 54 வயசு தான் ஆகுது, நம்மளால் ஒரு ½ hour நிற்க முடியல. ஆனால் இந்த வயசுக்கு படிப்புக்காக, கல்விக்காக அனைத்தையும் விட்டு இங்கே உங்களுக்கு உட்காந்துக்கிற என்ன காரணம், மாணவிகள் எல்லாம் நல்லா படிக்கணும் தான் இந்த மேனேஜ்மெண்ட்டு இந்த அளவுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்கு. ஸோ டிகேஎம் காலேஜுக்கும் எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரி ஜூன் 1972 ஆரம்பிக்கப்பட்டது. நான் பிறந்ததும் ஜூன் 1972. கிட்டத்தட்ட ஒரே மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு அப்போலாம் நான் எங்கள் ஊர் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் கலவை. ஸோ டிகேஎம் காலேஜ்னால் ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. பொண்ணுங்களாம் அங்கே தான் போய் படிக்க வைக்கணுன்னுவாங்க. இங்கேயே ட்ரிபிளே இருக்குது வாலாஜாவில், அங்கே அனுப்ப மாட்டாங்க, டிகேஎம் தான் அனுப்புவாங்க. ஏன்னா இங்கே வந்தால் கட்டுக்கோப்பான கல்வி கிடைக்கும்னு. என்ன கல்வி? கட்டுக்கோப்பான கல்வி. பெண்களை தைரியமாக அனுப்பலாம் பேரண்ட்ஸ். இதுவே வாலாஜா ட்ரிபிளேலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் விமன்ஸ் காலேஜ் தான், ஆனால் கவர்மெண்ட் கல்லூரினா ஒரு பயம், பேரண்ட்ஸுக்கு நேச்சராக வர்றது தானே. ஆனால் இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பான கல்வியை உங்களுக்கு இந்த பகுதியில்
கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக வழங்கி கொண்டிருப்பது நிஜமாகவே இந்த கல்லூரிக்கு, இந்த பகுதிக்கு கிடைத்த ஒரு வரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த அருமை பட்டதாரி நண்பர்களே, இதோட உங்கள் படிப்பை நிறுத்திக்காதீங்க. உங்கள் படிப்பை மேலும் மேலும் நீங்கள் என்ன பண்ணணும், தொடர வேண்டும், மேலும் மேலும் தொடர வேண்டும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தட்டம் உள்ளத்தனையது உயர்வுன்னு. எப்படி இந்த அள்ளி கொடி பார்த்தீங்கன்னா தண்ணியில் வளரும்போது தண்ணி ஹைட் ஆக ஆக அது என்ன பண்ணோம், அதுவும் ஹைட் ஆகிட்டே போகும். அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலும் மேலும் ஸ்டாப்பே, நோ என் கார்டே போடக்கூடாது. படிப்புக்கு there is no end card, போயிட்டே தான் இருக்கணும் நீங்கள், இல்லையா? அதனால் மீண்டும் ஒரு முறை எனக்கு இங்கே ஒரு நல்லதொரு நிகழ்வில் வாய்ப்பளித்த இந்த கல்லூரி முதல்வர் பானுமதி மேடம் மற்றும் பிரசிடெண்ட், செக்ரட்டரி அண்ட் என்னுடைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய திருவள்ளுவர் பல்கலைக்கழக சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடந்தாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கை வளம் பெற எல்லாம் வரல இறைவனை வேண்டிக் கொண்டு இடந்தாருங்க. நன்றி, வணக்கம். Meghavarshini KP MA English second rank rupees 3,000. Nadia B MA History first rank rupees 4,000. Monica R MA History second rank 3,000. Bhuvaneshwari MA HRM second rank rupees 3,000. Priyanka A MS Applied Microbiology first rank 4,000. Maitli J MS Applied Microbiology second rank rupees 3,000. Archana MS Biochemistry first rank rupees 4,000. Abhinaya S MSc Biochemistry second rank rupees 3,000. Vanishvi M MS Biotechnology first rank rupees 4,000. Second rank rupees 3,000. Hinduja R MSc Chemistry